2026 திமுக ஆட்சி அமைச்சதுன்னா தாவகன்ற கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புலேருந்து தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. தன் பக்கம் இழுத்தால் வெற்றி பெற முடியும், விஜய் ஆனால் யார் பின்னாடி இருக்காங்களோ அது வெற்றி பெறுவாங்கன்னு உணர்ந்துருக்காங்க. அதற்கான வேலைகளுக்காக அவங்க பார்க்குறாங்க. இவர் சேராமல் இருக்கணுன்றதுக்காக என்ன நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுமோ அதை இவங்க நெகட்டிவிட்டி இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அந்தந்த கட்சி அதை அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க தன் பக்கம் இழுக்கிறதுக்கு. டிடிவி கூட தான் சொல்லியிருக்காரு 3வது அணி அமையும் அப்படின்ட்டு. சீமானனுக்கே கடுப்பு, நானும் தம்பியும் ஒன்று சேர போகிறோம், உங்களை எல்லாரையும் ஓட விட போகிறோம், இந்த பக்கம் நானும் அவனும் அடிக்கிற அடியில் இந்த திராவிட சொல்லிக்கிட்டு இந்த அரசியல் பண்ணிட்டு ஊழல் வரிசல் பண்ணி சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்க போதில் பாருன்னாரு. இன்னைக்கு என்னாச்சு? அவருக்கு தெரியும் விஜய்னாக்கு இவர் கூட போனான்னா நம்ம போனி ஆகாது, நம்ம வேறு மாதிரி பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ விஜய் நான் ஒரு கிங் மேக்கர், அவர் யார் கூட நிற்க போகிறாரோ, யாரோட கூட்டணி வைக்கிறாரோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அது கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஐசோ ஸ்பீடு அவர் பிரபல யூடியூபர், அவர்கிட்ட போயிட்டு தாவக குறித்தும் தளபதி விஜய் குறித்தும் பேசினது வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆச்சுன்னே சொன்னாங்க. ஒரு மனுஷன் பேசுறதே இல்லை, ஆனால் அந்த மனுஷனை எல்லாரும் பேச வைக்கிறார்ல, அதனால தான் அவன் தலைவன். விஜய் அவர்கள் இந்த வின்ற தொகுதியில் போட்டியிட போகிறதா சொல்லிட்டு ஒரு தகவல் சமீபம் அதிகம் பேசும் பொருளாமல் இருக்குது. 9 தொகுதிகளை தேர்ந்தெடுக்க வச்சிருக்காராம் விஜய். உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். 2026 திமுக ஆட்சி அமைச்சதுன்னா தாவகன்ற கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புலேருந்து தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கூட்டணி வராதனால இப்படி சொல்கிறாங்களா, இல்லை உண்மையில் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குமா? அவனும் கிடையாது, இது ஒரு அரசியல். யார் யாருக்கு சார்ந்து இப்போ விஜய் நான் ஒரு கிங் மேக்கர், அவர் யார் கூட நிற்க போகிறாரோ, யாரோட கூட்டணி வைக்கிறாரோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அது கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சு போச்சு. இப்போ அவர் அமைக்க போகிறாரா, அமைக்க போகிறது இல்லையா? அப்போது இதை இந்த கரூர் துயர சம்பவத்தை ஒரு சாதகமாக, இது நான் தவறு சொல்ல மாட்டேன், அதிமுகவை தவறு சொல்ல மாட்டேன், பாஜகவை தவறு சொல்ல மாட்டேன், எல்லாருமே அரசியல் பண்ணுறவங்க. இப்போ நான் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே ஸ்டாலின் ஐயா கேட்டவர் தானே. ஆப்வியஸ் அது இருக்க தான் செய்யும். தூத்துக்குடி சம்பவத்துலேயும் இது ஃபெலிக்ஸ் இது சம்பவத்துலேயும் இதில் அப்போ இப்படி தானே இருந்துச்சு உங்களுக்கு. அப்போ அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்க, எதிர்கட்சி நாங்கள் அந்த மாதிரி. இதுவும் ஒரு விதமான அரசியல். அது நெகட்டிவிட்டி அரசியல், இது பாசிட்டிவிட்டி அரசியல். தன் பக்கம் இழுத்தால் வெற்றி பெற முடியும், விஜய் ஆனால் யார் பின்னாடி இருக்காங்களோ அது வெற்றி பெறுவாங்கன்னு உணர்ந்துருக்காங்க. அதற்கான வேலைகளுக்காக அவங்க பார்க்குறாங்க. இவர் சேராமல் இருக்கணுன்றதுக்காக என்ன நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுமோ அதை இவங்க நெகட்டிவிட்டி இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சகஜ கட்சியில் மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி விஜய்னா முடிவு எடுக்கணும். இன்று வரை விஜய்னா ஒரு முடிவு, தனிச்சு நிற்கிறேன், என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதே தான் மாறி இருக்கா? ஏதாவது சொன்னாரா? சொல்லலை. சொல்லும்போது அதை பேசுவாங்க. இப்போ ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு யார் வேணாலும் இல்லைனாலும் பேசிட்டு போவாங்க. அந்தந்த கட்சி அதை அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க தன் பக்கம் இழுக்கிறதுக்கு. டிடிவி கூட தான் சொல்லியிருக்காரு 3வது அணி அமையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இல்லையா? விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி 3வது அணியாக அமையும், சிறப்பான அணி அமையும்ன்றாங்க. எல்லாருக்குமே இருக்கேன். சீமானனுக்கே கடுப்பு, சொன்னாரா இல்லையா? நானும் தம்பியும் ஒன்று சேர போகிறோம், உங்களை எல்லாரையும் ஓட விட போகிறோம், இந்த பக்கம் நானும் அவனும் அடிக்கிற அடியில் இந்த திராவிட சொல்லிக்கிட்டு இந்த அரசியல் பண்ணிட்டு ஊழல் வரிசல் பண்ணி சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்க போதில் பாருன்னாரு. இன்னைக்கு என்னாச்சு? வரல, கடுப்பில் கத்துறாரு, அவ்வளோதான். அவருக்கு தெரியும் விஜய்னாக்கு இவர் கூட போனார்னா நம்ம போனி ஆகாது, நம்ம வேறு மாதிரி பார்ப்போம் அப்படின்ட்டுன்னு. அது எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க என்ன பேசினாங்க, என்ன ஒத்து வந்துச்சு, ஏன் ஒத்து சார் அரசியல் என்பது. இப்போ நாங்களும் தான் இருந்தோம். நாங்கள் 2021 மக்கள் நீதி மையத்தோட கூட்டணின்னு போனோம். உட்காந்து பேசி எல்லாம் முடிச்சு, சீட்டு வரைக்கும் முடிச்சு, கடைசி நிமிஷத்தில் வெளில ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா ஒத்து வரல. தவறு எங்கள் மேலே கிடையாது, அது 100% என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இருந்தாலும் நான் ஃபோன் விட்டுட்டு வெளில வந்துட்டு நேர்மை இதுவாக இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி சகாயமையோட தான் நின்னோம். அது வேறு பாயிண்ட்டு. அது எல்லாமே நடக்கும்ல. பழம் நழுவி பாலில் விழும் சொல்லிட்டு இருக்கும்போது யாரோட கூட்டணி இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துருக்கோம். அரசியல் இதெல்லாம் சகஜம்தான். அவங்க கேட்குறது கேட்பாங்க. அதை ஏன் பாயிண்ட் யார் டிசைட் பண்ணுறாங்க? விஜய் நான் டிசைட் பண்ணுவார். அவர் எப்போ டிசைட் பண்ணுறாரோ அப்போ தான் தெரியும். தனிச்சு நிற்கிறாரா, கூட்டணி போகிறாரா, என்ன பண்ண போகிறான்னு போயிட்டு பார்ப்போம். தாய்லாந்தில் விஜய் ரசிகர்கள்னு சொல்கிறதா சரியில்லை, இல்லை தாவக தொண்டர்கள்னு சொல்கிறதா நமக்கு தெரியல. ஐசோ ஸ்பீடு அவர் பிரபல யூடியூபர், அவர்கிட்ட போயிட்டு தாவக குறித்தும் தளபதி விஜய் குறித்தும் பேசினது வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கமாக அது ட்ரோல் மெட்டீரியலாகவுமே மாச்சு. யார் தளபதி விஜய்னு சொல்லிட்டு ஸ்பீடு கேட்குறதா பார்க்குறோம். இன்னொன்று சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது ஒரு சைடு ட்ரோல் ஆகப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம நாட்டில் 1008 பிரச்சனை, 1008 பஞ்சாயத்து ஓடுது. இதுக்கே நமக்கு தெளிவான விளக்கம் இல்லை. அவருக்கு அதை பற்றிலாம் கவலையும் கிடையாது. பிகாஸ் யார்கிட்டையுமே எல்லாத்தையும் போய் டக்குன்னு கேட்டானா எல்லாருக்கும் தெரியாது. புரியுதா? இப்போது தமிழ்நாட்டிலேயே
இங்கே திருப்பூரில் லட்சம் பேர் ஹிந்திக்காரன் வேலை செய்கிறான், வடநாட்டுக்காரன். அவங்ககிட்ட போயிட்டு ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டால் தெரியுமா? தெரியாதவனும் இருப்பான். புரியுதா? அப்போ என்னடா என் நாட்டில் உட்காந்துன்னு, என்னோட மாநிலத்தில் உட்காந்துன்னு, என் மண்ணில் இருந்து என் முதலமைச்சரத்தில் அவனை கோவப்பட முடியாது. அவன் ஒரு கேள்வி கேட்டானா அந்த கேள்வி என்கிட்ட பதில் நான் என்ன பண்ணுவேன்? விஸ்தார்பூர் என் தொகுதி, அந்த தொகுதியில் யார் எம்எல்ஏ உனக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? என் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் பீகார்னு கேட்டால் எனக்கு தெரியுமா? நிதிஷ்குமார் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஒரு ஜென்ரலிஸ்டுக்காக நான் சொல்ல வரேன். அப்போது எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. அது என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு கூட தெரியாது. ரஜினி சார் வரும்போது 7 பேரோட விடுதலை பற்றி எந்த 7 பேர் கேட்டார்? அது அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல். ஏன் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறீங்க? அவர் என்ன மைண்ட் செட்டில் இருந்தார், எங்கே போயிட்டு வராரு, என்ன யோசனை இருக்கிறதே தெரியாதுல்ல. அவரை பிடிச்சி கேட்டு அந்த கேள்வி கூட பதில் தெரியல, தானே ட்ரோல் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே எந்த நிலைமையில் உனக்கு எது சாதகமாக அதுதான் பார்க்குற. அடுத்தவனோட பிரச்சனை என்ன, அடுத்தவனுக்கு மைண்ட் செட் என்னவா இருக்குது, அவன் என்ன நோக்கி வந்துட்டு இருக்கிறான், இதெல்லாம் பார்க்கணும்ல. இவ்வளோ பேசுகிற நீங்கள் நியாயஸ்தம் பேசுகிறீங்க. ஒரு மனுஷன் இறங்கி வெளில வர்றாரு, அவர் வீட்டுக்கு போகணும், 1008 எதுக்காக வர்றாரு, அவர் எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்திருப்பார், அவர் முடிச்சுட்டு அவசரமாக போகிறாருன்னா அப்போ ஏதோ இஷ்யூவாக இருக்கும், கேன்சல் பண்ணி நேராக போகிறவர் ரோட்டில் போய் மைக்க நீட்டுறீங்களே, அப்போ அப்படி எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு எப்படி தெரியும்? இப்படி இருக்குது சார், இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சார் கேட்கணும். 7 பேர் விடுதலைன்னு மொட்டையாக கேட்கும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக்காக இருக்காது. ஆனால் அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறீங்களா? அந்த மாதிரி அந்த யூடியூபர் ஸ்பீடுக்கு வந்து டக்குன்னு தோணியிருக்காது. தெரிஞ்சிருந்தாலும் தோணியிருக்காது. தெரியலாம் ஏன் தெரியலன்னு கேட்க முடியாது, தெரியலனாலும் ஏன் தெரியலன்னு கேட்க முடியாது. ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாமல் போயிருக்கலாம். ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதான் சொல்ல, இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை எப்போவுமே அதுக்கு யோசிச்சுட்டு தான் நம்ம பேசணும். புரியுதா? இப்போ நீங்கள் வந்து எனக்கு கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பதில் சொல்கிறேன். தெரியாத கேள்வி 100 இருக்கும், பதில் சொல்ல முடியாதுன்ட்டுன்னு. நீங்கள் அதை கேட்கும்போது எனக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இல்லைங்க எனக்கு தெரியலன்னு சொல்லணும். அப்போ நான் ட்ரோல் மெட்டீரியல் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுன்ற அவசியத்துக்குள்ளே வர முடியாது தான் சொல்லணும். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு தற்கொலை கூட்டமாக தான் திரும்பவும் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அதாவது நாம் தமிழராக சொல்லலாம், இல்லை திமுகவினராக சொல்லலாம், இது வந்து பெரிய ஒரு ட்ரோலாக வந்து மாற்றுறாங்களே. அதுக்காக கேட்குறேன், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து சொல்ல தெரியலையே உனக்கு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை திருமன் கொடுத்த அந்த நேர்காணலாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப வைரலாக பேசும் பொருளாக மாறுதில்லை. பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு அங்கே இருக்கிற ஒரு பையன் தான் ஏதோ தவறாக பேசியிருக்கான். அது வார்த்தை தவறுகள் இருக்கும். இங்கே முதல்ல அண்ணா செத்து போனாரா இல்லாட்டி காமராஜர் செத்து போனாரான்னு தெரியாத ஒரு தலைவனே தப்பாக பேசுகிறவங்களாம் இருக்கும். அதை நம்ம வந்து ட்ரோல் பண்ணல, ஏன்னா அது வார்த்தையில் வர தவறுகள். புரியுதா? நான் ஓப்பனாகவே பேசுகிறேனே. சீமான் அண்ணன் வந்து பேசும்போது அண்ணா காமராஜர் வந்து இறந்ததுக்கு அண்ணா உழுந்து அழுதாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். காமராஜர் முதல்ல இருந்தாரா, அண்ணா முதல்ல இருந்தார். அது ஃப்ளோவில் பேசும்போது தவறுகள் நடக்குங்க. சேக்கிரார் எழுந்த கம்பராமாயணம் சொல்கிறாரு, நான் பூனை மேலே மதிலுன்றாங்க. இதெல்லாம் நாங்கள் ட்ரால் பண்ணலை சார். வேர்ட் இப்போ நானே பேசுகிறேன், நான் எடுத்து உங்களை வீடியோ திருப்பி நான் போட்டு பார்த்தேன்னா எவ்வளோ தவறு பண்ணேன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல திக்கியிருக்கேன், இந்த இடத்துல தவறி இருக்கேன், இந்த இடத்துல வார்த்தையை மாற்றி பேசியிருக்கேனே அப்படின்னு எனக்கு தோணும்ல. அந்த ஃப்ளோவில் பேசும்போது வேறு. அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக உட்காந்து மைன்யூட்டாக உட்காந்து பார்க்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அப்போ நாங்கள் சொல்லப்போனால், இன்னும் சொல்லப்போனால் கேட்டில் வீழ்ச்சியல்கவை மாடல்ல மற்றவை மாடல்ல மற்றவை அவைன்னு சொன்னார். அது கொடுத்த விளக்கம் வந்து ஒரு விதமாக கொடுமகரமான விளக்கம். நான் தான் தமிழன், என்னை போல் ஒரு தமிழன் உண்டான்னு கேட்ட தலைவனெல்லாம் நம்ம அப்போ என்ன பண்ணலாம்? நாக்கில் சூடு தான் வைக்கணும். திருக்குறளையே மாற்றி பேசின கூட்டம்லாம் இங்கே இருக்குது, விளக்கம் கொடுத்த கூட்டம்லாம் இருக்குது. இது வந்து 2ஆம் கிளாஸ் பையன் கூட சிரிப்பான். அது என்ன அப்படின்னா, அது ஒரு ஃப்ளோவில் வர தவறு. அதை நம்ம பெருசாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை தான் பார்க்கணும் நம்ம. அப்போ நீங்கள் ட்ரால் பண்ணோன்னா எல்லாரும் ட்ரால் ஆகிட்டே இருப்பாங்க டெய்லி. புரியுதா? 100% யாருமே தெளிவாக சிறப்பாக கரெக்டாக பேச முடியாது. வைரமுத்துவாலே பேச முடியாது. தவறுதல் சகஜம். எரர் அப்பன்ஸ், இட் அக்கர்ஸ், நடக்கும். நம்மளே டைப் பண்ணுறோம், மிஸ் ஆகுது. கம்ப்யூட்டரில் பண்ணும்போது கரப்ஷன், ஆனால்பட்ட மிஷினுக்கே கரப்டடுன்னு வருதுங்க, வைரஸ் ஃபார்ம் ஆகுதுங்க. அப்போ நம்ம என்னங்க? அதான் சொல்ல வரேன்ல, எதையாவது பேசணும். ரொம்ப சிம்பிள். ஒரு மனுஷன் பேசுகிறதே இல்லை, ஆனால் அந்த மனுஷனை எல்லாரும் பேச வைக்கிறார்ல, அதனால தான் அவன் தலைவன். புரியுதுங்களா? தன்னை பற்றி உலகமே பேச வைத்து கொண்டு அதை உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு மனிதன் யாருன்னா அவன் தான் சிறந்த தலைவனாக இருப்பான். அதை தான் அவர் பண்ணுறாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பேச வைக்கிறது, பப்ளிசிட்டி. இன்று நான் வந்து இப்போ காமேஷை பற்றி பேசினா நீங்கள் சொன்ன யாருக்காவது ஏதாவது ஒரு 10 ஒரு யூடியூப்பில் பேசியிருக்காங்க, இல்லை இங்கே 10 பேர் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். ஆனால் விஜய் நான் பேசினா 10 லட்சம் பேர் பார்ப்பான். இந்த பப்ளிசிட்டிக்கான ஒரு பைத்தியம், பப்ளிசிட்டி பைத்தியம் சொல்லலாம். இதுக்காக பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இதில் தான் சொல்லி தரேன். யாருமே வந்து குறிப்பிட்டு ஒரு இழிவான சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஃப்ளோக்காக சும்மா ஒரு இதில் சொன்னேன் தவிர மற்றபடி யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. இது நடக்கிறது சொசைட்டியில். நான் பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல, சொசைட்டியில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இவரை பேசினா
நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், நம்ம வந்து வெளியில் தெரியும், நமக்கான ஒரு வியூஸ் ஏறும், நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதை தான் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர. ஆனால் இது எல்லாத்தையும் முற்று நோக்கி கொண்டு அமைதியாக இருந்துக்கிட்டு அத்தனை பேர் இந்த காந்தி சொல்லியிருக்காரு, சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்ட்டு இருக்காரு. அஹிம்சையும் அமைதியும் இந்த உலகத்தை உன்னை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும். நீ அதை வென்றுட்டனா. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, எனக்கு பதில் சொல்ல முடியலன்னா நான் வந்துடுறேன் பாருங்க வெளியில், என்னால் நிற்க முடியல. ஆனால் அவர் பாரு அவ்வளோ ட்ரால் அவ்வளோ ஆனாலும் அமைதியை காக்கும்போது அந்த நிதானம் இருக்குல்ல, அந்த அமைதி, நிதானம், அஹிம்சை, அந்த இது இருக்குல்ல, இதெல்லாம் ஒருத்தனை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும்னாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கு, அதனால தான் உச்சத்துக்கு போயிட்டே இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நிலைப்பாடாக வந்து என்னென்னா இருக்கும், விஜய் அவர்கள் வந்து இந்த வின்ற தொகுதியில் வந்து போட்டியிட போகிறதா சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து சமீபம் அதிகம் பேசும் பொருளாக மாறுது. இந்த 9 தொகுதிகளை வந்து தேர்ந்தெடுக்க வச்சிருக்காராம் விஜய். இந்த தொகுதியில் ஏதாவது ஒன்றுத்துல தான் விஜய் அவர்கள் போட்டியிட போகிறாருன்னு வந்து சொல்கிறாங்களேண்ணா, இது உண்மைதான். நான் முதல்ல இந்த சென்டிமெண்ட் வந்து விஜய் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்காக எனக்கு எப்படி தெரியும்? நம்ம எதுவுமே அஃபிஷியல் நியூஸ் வராமல் பேசுறது இல்லை. இப்போ சும்மா கொளுத்தி போட்டு தான் சொன்னல, இப்போ இந்த ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயத்த சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, பெரிய தம்ப்நெயில் ஒன்று வைப்பீங்க, இதை தூக்கி இதை போடுங்க, ஏய் நம்மளை ஒரு 10 பேர் பார்க்குறான், ஏய் காமேஷ் நான் சொல்லியிருக்காரா, அப்போ விஜய் இங்கே தானே நிற்க போகிறாரு அப்படின்னு வரும். நாளைக்கு அங்கே நிற்காம வேறு இடத்துல நின்னாரு வச்சுக்க, அப்போ என்ன எப்படி பார்ப்பான், நல்லா இருந்தாலும் அன்றைக்கி ஒன்று சொன்னால் இன்றைக்கி ஒன்று நடக்குது, சரியான ஃபேக்கடா அவன் அப்படிம்பாங்களே. அதை நான் பண்ண விரும்பலை. நான் சொன்ன ஆத்தென்டிகேட்டட் 100% நீ நம்பலாம், 100%, சரி 99% நீ நம்பலாம் வச்சுக்கிங்க, 99% நீங்கள் நம்பலாம். ஏன்னா என் மனசாட்சிக்கு நான் விரோதமாக ஏதோ வியூஸ் ஏறணும், எப்படியாவது வந்து ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்கு பேசுகிற ஆள் நான் இல்லை. கேட்குற கேள்விக்கு தெளிவான உண்மையான நேர்மையான பதில் கொடுக்குறேன். என் மனசாட்சிக்கு நான் எந்த விரோதத்தையும் செய்ய மாட்டேன். அதனால் எனக்கு சத்தியமாக தெரியல. மேபி எனக்கு ஏதாவது விஜய் நான் மீட் பண்ண சான்ஸ் கிடச்சி. ஏன்னா இப்போ நம்ம கரூர் போயிட்டு வந்தோம், கரூரில் மக்களை பார்த்துட்டு வந்தோம், துயரத்தில் இறந்தவங்க வீட்டில். அவங்க நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நமக்கு, விஜயநாட்டை சொல்லுங்கன்னு. ஒரு வேளை அவங்களே விஜய் நான் பார்த்தா சொல்லலாம். முடியாத பட்சத்தில் ஏதாவது நம்ம அவருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணோன்னா அந்த குடும்பம் சொன்னாலும் அவர்கிட்ட நான் சொல்லணும், கண்டிப்பாக அவர்கிட்ட நான் சொல்லுவேன். அப்போனா ஆனால் நட்டின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் கேட்டானே நீங்கள் வந்து இதெல்லாம் எந்த தொகுதின்ட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன்னு கேட்டோன்னா பதில் சொல்லுவேன். பொறுத்து வந்து பார்ப்போம்னா என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்பவே நன்றிகள் தான் எங்களோட நேரம் நம்பிக்கை. நன்றி நன்றி ப்ரோ. Ariza shirts and trousers. உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.